ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரங்காண்டத்தில் 58வது சர்க்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகேந்திர மலையின் சிகரத்தில் உட்கார்ந்திருந்த ஹனுமான் முதலிய வானர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ அன்பினால் மகிழ்ச்சி அடைந்த ஜாம்பவான் அன்புக்குரியவரும் வாயுவின் மைந்தருமான பெருவானவரை பார்த்து நடந்து முடிந்த காரிய விவரங்களை கேட்குறாங்க. நீ தேவியை எப்படி பார்த்த, அங்கே எப்படி இருக்காங்க, கொடியவனான ராவணன் அங்கே அவங்களிடம் மாதா சீதாதேவியிடம் எப்படி நடந்து கொள்கிறான், ஹனுமானே இது எல்லாமே நடந்தபடியே எங்களுக்கு சொல்லு. நீ தேவியை எப்படி தேடி கண்டுபிடிச்ச, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, உன் பேச்சை விபரமாக கேட்ட பிறகுதான் அடுத்த செய்ய வேண்டிய காரியம் பற்றி நிச்சயிப்போம். நம்ம அங்கே சென்றதும் ஸ்ரீராமரிடம் அந்த விஷயத்தை சொல்லணும். எது மறைக்கப்படணும் என்பதை நீயே விளக்கமாக சொல்லு. இப்படி அவரால் சொல்லப்பட்ட இவர் மாருதி மெய்சிரிக்கிறாங்க. ஹனுமான் சீதா தேவியை தலையால் வணங்கி பதில் சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த போதே மகேந்திர மலை உச்சியிலிருந்து ஆகாயத்தில் தாவுன சமுத்திரத்தின் தென்கரையடைய விரும்பி முனைப்புடன் சென்று கொண்டிருந்த போதுதான் பயங்கரமான ஒரு உருவம் எனக்கு தடை போல ஏற்பட்டது. ரொம்பவும் மனோகரமானதும் ஸ்வர்ண முகர்கள் பொருந்தியதும் தெய்வீக முகமான ஒரு மலை வழியை அடைச்சி கொண்டு நிற்பதை பார்த்து அதை ஒரு இடையூறாக நினச்சேன். சிறந்ததான அந்த பொன்வண்ண மலையை நெருங்கியதும் இதை பிளந்து விட்டு போக வேண்டியதான்னு எனக்கு எண்ணம் உண்டாக இருந்தது. இப்போ சூரியனுக்கு ஒப்பான அந்த மகா பர்வத்தின் சிகரம் என் வாளினால் தாக்கப்பட்டதும் 1000 சுக்கல்களாக போயிருந்தது. அந்த செய்கையின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த மகா பர்வதம் என் மனசுக்கு குதூகலம் ஏற்படும்படியாக மைந்தனே என்று அன்பு பொங்க அழைச்சது. அந்த மகா பர்வதம் மலை நான் உனக்கு சிற்றப்பன் போன்றவன் தான், வாயுவின் நண்பன், மைனாகம்னு என்னோட பெயர், கடலில் வசிக்கிற. முன்னொரு காலத்தில் பெரிய மலையெல்லாம் ரெக்கைகளோடு இருந்ததாம். எல்லா இடங்களையும் மனம் போனபடி துன்புறுத்தி கொண்டு பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்ததாம். மலைகளின் அந்த நடவடிக்கைகளை கேள்விப்பட்ட தேவர்களின் தலைவனான மகேந்திரன் அவைகளின் ரெக்கைகளை வஜ்ராயுதத்தை கொண்டு 1000 துண்டுகளாக வெட்டி தள்ளினாங்களாம். குழந்தாய், அப்ப உன்னுடைய தகப்பனான வாயுவால நான் விடுவிக்கப்பட்டு சமுத்திரத்தில் மறைக்கப்பட்ட. எதிரிகளை மாய்ப்பவரே, ஸ்ரீராமனுக்கு என்னால் உதவி செய்ய வேண்டும். ஸ்ரீராமர் மகேந்திரன் போல பராக்கிரமமுடையவர், தர்மத்தை அனுஷ்டிப்பவங்க, முதன்மையானவர். பேருள்ளம் கொண்ட மைநாகத்தினுடைய இந்த சொற்களை கேட்டதும் மேற்கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லியபடி வச்சு மறுபடியும் என் செயலில் முனைப்படைஞ்சேன். ஹனுமானு முனைப்படைச்சாங்களா அவங்களோட வேலையில். தோற்றத்தான பெரும் மலையான மைனாகம் அதே உருவகத்துடன் சமுத்திரத்திற்குள் மறைஞ்சதான். மனித உருவ கொண்டு வெளிப்போந்த அதனால் நானே அனுமதிக்கப்பட்டேன். இனியும் நான் கடக்க வேண்டிய தொலைவை எண்ணி பார்த்து ரொம்ப வேகத்துடன் செல்ல தொடங்கினேன். அதன் பிறகு நான் நெடும் பொழுது வேகமாக போய்கொண்டிருந்தேன். ஆகாய வீதியில் வெகு வேகமாக போயிட்டே இருக்கும்போது நாகர்களின் தாயாரான சுராசா தேவியை பார்த்தாங்க ஹனுமான். நடு சமுத்திரத்தில் அவள் என்னிடம் சொன்னாள், வானோரத்தமரே, தேவர்களால் நீ எனக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்க. வெகு நாட்களாக இறைக்காக காத்து கொண்டிருக்கும் எனக்கு நீதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாய் போலும், அதனால் உன்னை சாப்பிட போறேன்னு சுரசை சொன்னான். கைகளை கூப்பிக்கொண்டு வணக்கத்துடன் முகம் வெளியேற அவளிடம் இப்படி சொன்னேன், நாரோத்திரமனே, ஸ்ரீராமன் தசரனின் குமாரர், எதிரிகளை வாட்டும் அவர் சகோதரரான லக்ஷ்மணனுடன் சீத்தையுடனும் தண்டாகரயணத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அவருடைய பத்னியான மாதா சீதா தேவி கெடுமதி கொண்ட ராவணனால் அபகரிக்கப்பட்டாங்க. ஸ்ரீராமருடைய உத்தரவுப்படி நான் அவரிடம் தூதனாக சென்று கொண்டிருக்கேன். ஸ்ரீராமருடைய இந்த காரியத்தில் நீ உதவி செய்யணும். இல்லைன்னா என்னை சாப்பிட்டு தான் ஆகணும்னு நினச்சேன்னா மைதிலிய மாதா சீதா தேவியை பார்த்தவுடன் அந்த செய்தியை பிறரை துன்புறுத்தும் செயல்களை செய்யாத ஸ்ரீராமரிடம் சொல்லிட்டு உன் வாயை அடைவேன். இது சத்தியம்னு ஹனுமான் சுரேசைட்ட சொல்கிறாங்க.
இப்படி நான் சொன்னவுடன் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய சுரேஷை சொன்னால் என்னிடம் யாரும் தப்பிக்க செல்ல முடியாது. இது எனக்கு கிடைத்துள்ள வரம். இப்படி சுரேஷை சொன்னதும் நான் நொடி பொழுதுல 10 யோஜனை உயரமுள்ளவனாகவும் அதில் பாதி அகலம் கொண்டவனாகவும் என் உடலை பெருக்கி கொண்டான். என் அளவை காட்டிலும் அதிகமாக தன் வாயை ஆக்கி கொண்டாள் சுரசை. அகலமாக பெருக்கி கொள்ளப்பட்ட அவளுடைய வாயை பார்த்ததும் என் உடலை சுருக்கி கொண்ட. உடனேயே ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஆகி அவள் வாயுக்குள் புகுந்து நொடிப்பொழுதில் வெளிப்பட்டான். சுரசா தேவி தன் சொந்த உருவத்தை ஏற்று என்னிடம் மறுபடியும் சொன்னாள். வானோர சிரேஷ்டனே, நற்குணங்கள் உடையவனே, உன் காரியம் கைகூடட்டும். உன்னோட விருப்பப்படி செல்வாய். மகாத்மாவான ராமனுடன் மைதிலியை சேர்த்து வை. பெருந்தோழனே, சௌக்கியமாக இரு. உன்னிடம் நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். அப்ப வாழ்க வாழ்க என்னும் எல்லா பிராணிகளாலும் கொண்டாடப்பட்டன்னா மறுபடியும் விசாலமான ஆகாயத்துல கருடனை போல பறக்க ஆரம்பிக்கிறாங்க ஹனுமான். இப்போ கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்னுடைய நிழல் பிடிக்கப்பட்டது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் யாரும் கண்ணில் தென்படல. வேகம் குறைக்கப்பட்டன்னா 10 திக்குகளிலும் பார்த்ததும் 10 திசையில் பார்க்குறாங்க ஹனுமான். என்னோட வேகத்தை தடை செய்வதை வர அங்கே பார்க்கல. அப்போ இது என்னன்னு நான் நினச்சேன். நான் போய்கொண்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கிறதே, இதுக்கு காரணம் என்னமா இருக்கும்? கண்ணீர் படலையேன்னு அந்த கேள்வி எழுது ஹனுமானுக்குள்ள. இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போதே நான் பார்வையை கீழ் நோக்கி செலுத்தினேன். ஹனுமான் பார்வையை கீழ் நோக்கி பார்க்குறாங்களா கீழே. அப்போ தண்ணீரில் படுத்து கொண்டிருந்த பேருருவம் கொண்ட ஒரு ராட்சசியை நான் பார்த்தேன். பேருடல் படைத்த அவள் தைரியத்துடனும் பரபரப்பு இல்லாமலும் பெருங்குரல்ல சிரித்தபடியும் அமங்கலமான சொற்களை சொன்னான். பெரிய சரீரமுடையவனே, எங்கேயோ போய்கொண்டிருக்க நீ யாரு? வெகு காலமா பசியோட இருக்க நான். உன் தேகத்தை கொடுத்து என்னை திருப்தி செய். அப்ப நான் அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன். ஹனுமான் அந்த ராட்சசிட்ட அப்படியே ஆகட்டும். அப்ப அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். அவளுடைய வாயின் அளவை காட்டிலும் அதிகமாக என் உடலை வளர்த்து கொண்டேன். என்னை சாப்பிடுவதற்காக அவளுடைய வாயும் மிகவும் பெரிதாக வளர்ந்ததான். அப்போ என்னை பற்றியும் என்னால் செய்யப்பட்ட மகத்தான செயல்கள் பற்றியும் அவளுக்கு தெரியாது. அப்போ நான் கண்மூடி திறப்பதற்குள் என்னுடைய பெரிய உருவத்தை குறுக்கி கொண்டு அவள் வாயினுள் புகுந்தேன். அவளுடைய இருதயத்தை பிளந்து கொண்டு ஆகாய வெளியில தாவினேன். பெரிய உருவம் படைத்த அவள் கைகளை விரித்து கொண்டு கடல்ல விழுந்தாள். மலை போன்ற அவள் இருதயம் பிளக்கப்பட்டு என்னால் வீழ்த்தப்பட்டதும் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்தசாரணர்களும் பேருடல் கொண்ட ராட்சசி சிம்ஹிகா அனுமானால எளிதாக கொல்லப்பட்டாள்னு பேசிக்கொண்டதை கேட்டேன். அவளை கொன்னுட்டு அவசரமாக செய்ய வேண்டிய காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்திட்டு பெரிய வானவெளியில போனேன். அப்ப கடலின் தென்கரைக்கு அப்பால இலங்கை நகரம் இருந்த மலை பிரதேசத்தை பார்த்தேன். சூரியன் மறைஞ்சதும் பிரதோஷ காலத்துல பயங்கரமான பராக்கிரமுடைய ராட்சசர்களுக்கு தெரியாம ராட்சசர்களின் வாசஸ்தலமான நகருக்குள் புகுந்தேன். அங்க உள்ள நுழையும் போது பிரளய கால மேகத்தை போல கருத்த பெண்ணொருத்தி அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்த முன்னே நின்றாள். நெருப்பு கொழுந்தது போல செம்மை படர்ந்த கூந்தலை கொண்ட அவள் என்னை கொல்ல விரும்பினாள். அப்ப பயங்கரமான அவளை இடது கை முட்டியால தாக்கி தோற்கடிச்சான். பிரதோஷ வேளையில நகருக்குள்ள புகுந்த. அப்ப அவள், வீரனே, நான் தான் லங்காபுரியின் அதிதேவதை. உன்னுடைய பராக்கிரமத்தினால நான் வெல்லப்பட்டதால முற்றிலுமாக எல்லா ராட்சசர்களையும் வென்றவனாகவே இருக்கிற என்று பயத்தோடு அந்த ராட்சசி சொல்றாள். அப்ப இரவு முழுதும் ஜனககுமாரியை தேடி பார்த்தேன். ராவண மாதா சீதா தேவியை பார்க்கல. ராவணனுடைய இருப்பிடத்தை சீதா தேவியை பார்க்காதனால வருந்தி கடல்ல மூழ்கினா கரையேறும்படியே பார்க்கல. இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் பொன்னாலான மதி சுவர்களால் சூழப்பட்ட உத்தமமான நந்தவனம் என்னோட கண்ணில் கண்பட்டது. அந்த மதிர் சுவரை தாண்டி குதிச்சதும் மரங்கள் அடர்ந்து விளங்கிய பூங்காவை பார்த்தேன். அந்த அசோகவனத்துல உயரமான சிம்மா சபா மரத்துல ஏறி ஸ்வர்ணமயமான வாழைத்தோட்டத்தை பார்த்தேன். சிம்மசபா மரத்திற்கு அருகில உயர்குல பெண்ணொருத்தியை பார்த்தேன். கருத்து இருந்தா
தாமரையிலேய கண்ணுடையவர். உபவாசத்தால் இழைத்து இருந்தார். ஒரே ஆடை அணிஞ்சிருந்தாங்க. தூசி படர்ந்த கூந்தல் உடையவங்க. சோகத்தின் வெம்மையால் அங்கம் தளர்ந்து போயிருந்தது. கணவருடைய நலனிலேயே ஊன்றி இருப்பவங்க. இந்த விதமாக சீதாதேவியை பார்த்தேன். இரத்த மாமிசத்தையே உண்ணும் பெண் புலிகளால் சூழப்பட்ட பெண்மானை போல விகாரமான முகமும் கொடூரமான குணமும் கொண்ட அரக்கிகளால் சீதாதேவி சூழப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அங்கே அரக்கிகளால் அடிக்கடி மிரட்டப்பட்டாங்க. ஒற்றை பின்னலுடன் இருந்தாங்க. நலிந்து போயும் இருந்தாங்க. கணவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்த தரைதான் படுக்கை. பனிக்காலம் வந்ததும் தாமரையின் அழகு குன்றுவதைப் போல உடல் சோர்வை மங்கி போயிருந்ததாம். ராவணனிடம் மிகவும் வெறுப்பு கொண்டிருந்தாங்க மாதா சீதாதேவி. உயிரை விடுவது என்னும் நிச்சயமாக செய்திருந்தார். எப்படியோ அந்த மான்விழியாலை நான் எளிதாக பார்த்துட்டேன். அப்படிப்பட்ட பெண்ணை அங்கே பார்த்ததும் இவர் தான் ஸ்ரீராமருடைய கீர்த்திமிக்க பத்னி தான்னு சிம்மசபா மரத்தில் உட்கார்ந்திருந்தார். ராவணனுடைய அரண்மனையில் இருந்து ஒட்டியானம் கொலுசுகளுடைய கம்பீரமான சப்தம் கலீர் கலீர்னு கேட்டது. உடனே நான் ரொம்பவும் கலவரமடைஞ்சு உருவத்தை மறைத்து கொண்டேன். அந்த சிம்மசபா மரத்தில் அடர்த்தியான கிளையில் ஒரு பறவை போல மறைந்து கொண்டிருந்தேன். பகுதி 2 நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் சீதாராம். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.